ஹாய், இன்றைக்கி நம்ம மில்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யக், வக், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். மில்னா தட் மீன்ஸ் மீட், சந்தித்தல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்துவோம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய் மைம் மில்தா ஹூ. கேர்ள் மை மில்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ மீட், நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தும் தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய் தும் மில்தே ஹோ. கேர்ள் தும் மில்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ மீட், நீ சந்திக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப் தட் மீன்ஸ் யூ. We will use this while giving respect. நீங்கள். If it is boys, आप मिलते हैं. Girl, आप मिलती हैं. That means you meet. நீங்கள் சந்திக்கிறீர்கள். Next one is हम. That means we, நாம். If it is boys, हम मिलते हैं. Girls, हम मिलती हैं. That means we meet. நாம் சந்திக்கிறோம். Next one is यह वह. That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. We will see the sentence. If it is boy, यह मिलता है. Girl, यह मिलती है. Boy, वह मिलता है. Girl, वह मिलती है. That means he meets, she meets, it meets. இவன் சந்திக்கிறான், அவன் சந்திக்கிறான், இவள் சந்திக்கிறாள், அவள் சந்திக்கிறாள். இது சந்திக்கிறது, அது சந்திக்கிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence. If it is boys, ये मिलते हैं. Girls, ये मिलती हैं. Boys, वे मिलते हैं. Girls, वे मिलती हैं. That means these meet, they meet, those meet. இவர்கள் சந்திக்கிறார்கள், அவர்கள் சந்திக்கிறார்கள், இவைகள் சந்திக்கின்றன, அவைகள் சந்திக்கின்றன. தன்யவாத். நமஸ்தே.